உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதில் தடம் 360 பாரதி ராஜா அவர்களுடைய நினைவு பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. தமிழ் சினிமாவினுடைய கிராமத்து மண்வாசனையை உலகறிய செய்த இயக்குனர் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களின் வலியையும் தன்னுடைய வலியாக உணர்ந்து குரல் கொடுத்த கலைஞர் தான் இயக்குனர் பாரதி ராஜா. அவர் இன்று காலமாகி இருக்கிறார். ஈழ போராட்டம் என்பது வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல, அது ஒரு இனத்தின் இருப்புக்கான போராட்டம். அந்த போராட்டத்தின் பல்வேறு கட்டங்களில் தமிழகத்துல இருந்து ஆதரவான குரல் கொடுத்த கலைஞர்களில் முக்கியமான ஒருவர் தான் இந்த பாரதி ராஜா. பலர் அரசியல் அழுத்தங்களால் மௌனமாக இருந்த காலங்களிலும் யோசித்து பாருங்கள். தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருந்தது. அந்த காலத்துல மௌனமாக இருந்த காலங்களிலையும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்ந்த அநீதிகளை வெளிப்படையாகவே கண்டித்தவர் பாரதி ராஜா. மத்திய அரசு என்னை பத்மஸ்ரீ என்ற விருது கொடுத்து கௌரவித்ததாக சொன்னது. என் பிள்ளைகள், என் சகோதரிகள் ரத்த கலரிலே எங்க வாடு செத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மரியாதை என்பது என் வீட்டிலே ஒரு புண்ணாக காயமாக தெரிகிறது. ஆகையால் அந்த பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை தூக்கி எறிகிறே மத்திய அரசுக்கு அது உண்மை தெரிய வேண்டும். ஏனென்றால் எந்த விஷயத்தை தேவைக்குள்ளாக வைத்துவிட்டேன். எங்கள் குழந்தைகளும் எங்கள் சகோதரர்களும் நீ காப்பாற்றுங்கள், திரும்பவாது. இதை தூக்கி எறிவதா உடைப்பதா? கேட்டுட்டு உங்களுடைய உணர்ச்சியோட ஆமா, அதாவது ஒரு விஷயம் அமைதியாக பேச முடியும். நீங்க கத்துறீங்கன்னா பேச முடியும். அமைதி 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 இதை திருப்பி ஒப்படைப்பது உலகத்தின் கவனத்தை அதுதான் சேர்க்கும். திருப்பி அனுப்புவதுதான் கவனம். திருப்பி அனுப்பி அவங்க பார்த்து அவமானப்படணும். அவரது பேச்சுக்களில் மீண்டும் மீண்டும் ஒலித்த ஒரு கருத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள் தனிமையில் இல்லை, உலகத் தமிழர்கள் அவர்களுடன் இருக்கிறார்கள். இயக்குனர் பாரதி ராஜா தனது வாழ்நாளில் பெற்ற மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்றாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை சந்தித்த தருணத்தை பலமுறை பெருமிதத்துடன் பல காணொளிகள்ல பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக அவர் ஒரு காணொலியில் பகிர்ந்திருந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கு என்ன சொல்லியிருந்தார் சொன்னால், அந்த சந்திப்பின்படி தனக்கு அவரை அது பாரதி ராஜா அவர்களை தலைவருடான சந்திப்புக்கு அழைத்து சென்றவர் சூப்பா தமிழ்ச்செல்வன் என்றும், பாதுகாப்பு காரணங்களால் தலைவரை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும் என்று கூறப்பட்டிருந்ததா. அதனை அவர் நினைவு கூறுகிறார். தனது வழக்கமான நகைச்சுவை கலந்த பாணியில எனக்கு சொன்னது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்துதான் தலைவரை பார்க்க முடியும். ஆனால் நான் அதையெல்லாம் மறந்துவிட்டு தலைவரை பார்த்தவுடன் அருகில் சென்று பொன்னாடை பொத்தி கட்டி தழுவி என் அன்பை வெளிப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னார். இலகுவாக யாரும் தலைவரை நெருங்கவே முடியாது. ஆனால் அவரை கட்டி தழுவிய மிகப்பெரிய பெரும் நன்மதிப்பான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி சில போராளிகள் அண்ணாக்கள் சொல்வது உண்டு, பாலராஜன் தனம் அடிக்கடி தலைவர் இடுப்போடு அணைத்துக் கொள்வார். அப்படி அணைத்துக் கொள்ற மாதிரி வேற எந்த போராளிகளை கூட அப்போது அணைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாரதி ராஜா அவர்கள் தலைவரை கட்டி தழுவி அணைத்துக் கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பொது வெளியில மிகவும் பெருமிதமாகவே பகிர்ந்திருந்தார். அந்த கணம் வரும் சந்திப்புகள்ல உலக தமிழர்களின் மனங்களில் ஒரு குறியீடாக இந்த மனிதரை நேரில் சந்தித்த தருணம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியும் அவர் விவரித்திருக்கிறார். இந்த சந்திப்பு பற்றி மேலும் பேசும்போது, நான் தலைவரை மட்டும் சந்திக்கவில்லை, ஒரு வரலாற்றையை சந்தித்தேன் என்ற உணர்வு இருந்தது என்று மீண்டும் மீண்டும் பாரதி ராஜா அவர்கள் நினைவு கூறுகிறார். அவரது கூற்றுப்படி இந்த சந்திப்பில் தலைவர் மட்டுமல்லாமல் பொட்டமான், சூசை, சூபா தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட முக்கிய தளபதிகளும் உடன் இருந்ததாக அவர் சொல்லுகிறார். அவர்கள் அனைவருமே ஒரே வரிசையில் ஒரே மேசையில் அமர்ந்திருந்தார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்வது அப்படி என்பது
அரிது. உண்மையாகவே பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறான தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர மாட்டார்கள். ஆனால் அத்தனை தலைவர்களும் ஒன்றாக அமருகின்ற ஒரு பாக்கியம் தனக்கு கிடைத்தது. அவர்களோடு இருந்து பேசுகின்ற ஒரு தருணம் தனக்கு அமைந்தது. அது வரலாற்றில் மிகப்பெரிய தருணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அந்த உரையாடல்ல பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக மண் வாசனை திரைப்படம் தலைவர் அவர்கள் பாரதி ராஜாவின் திரைப்படம் பற்றி பேசினாராம். குறிப்பாக மண் வாசனை திரைப்படத்தை தான் மதுரையில் தலைமறைவாக இருந்த காலத்தில் பார்த்ததாக தலைவர் கூறியதாக பாரதி ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார் பொதுவெளியில. அதன் பின்னர் தலைவர் கூறியதாக அவர் நினைவு கூறும் முக்கியமான விருப்பம், எமது ஈழத்து பிள்ளைகளை வைத்து எமது இனத்தின் வரலாற்றை போராட்டத்தையும் சொல்லும் திரைப்படம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்பது தலைவருடைய கோரிக்கையாக இருந்தது. அப்போது உங்களுக்கு விருப்பமானால் வேறு இயக்குனரை நான் காட்டுகிறேன், என்னை விட திறமையான இயக்குனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று அவர் வேறொரு இயக்குனரை பரிந்துரைத்திருக்கிறார். அந்த தரத்தில் தலைவர் இல்லை, நீங்கள் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லி இருந்ததாக பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய நேர்காணல்ல குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அதுக்கான காரணத்தையும் சொல்லியதால், எங்கள் மண்ணின் மனத்தை, எங்கள் மக்களின் உணர்வுகளை, அவர்களின் வலியை உண்மையாக திரையில் கொண்டு வரக்கூடியவர் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு காரணத்தை தலைவர் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டதாக அவர் சொல்கிறார். உண்மையாக அவர் எவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார், ஒரு கலைஞனை தெரிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அதே போல பாரதி ராஜாவினுடைய நிறைய திரைப்படங்கள் பற்றியான உரையாடல் கூட அவர்களுடைய அந்த சந்திப்பில் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்டாயம் பாரதி ராஜா ஒரு விஷயத்தை தலைவருக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கார், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார், நான் உங்களைப் போல எல்லாம் ஒரு மிகப்பெரிய தியாகி இல்லை, எனக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது, அவர்களுடைய திருமணத்தை எல்லாம் முடித்து விட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டது போல ஒரு திரைப்படத்தை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்ததாக சொல்லியது. அப்போது தலைவர் சிரித்தாராம். இந்த சிரிப்பில் ஒரு நட்பு, ஒரு கலைஞனுக்கும் ஒரு போராட்ட தலைவருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பரஸ்பர மரியாதை இப்படி எல்லாம் இருந்தது நம்மால் இந்த சம்பாசனையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். குறிப்பாக இன்னொரு விஷயம் முக்கியமாக பேசப்பட்டதாம். சென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு யூத குடிமகனால், ஒரு யூத இயக்குனரால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். யூத இயக்குனரால் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் தொடர்புல பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு ஆலோசனை எல்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 ஆஸ்கார் விருதுகளோ 9 ஆஸ்கார் விருதுகள் அந்த படம் பெற்றிருக்கு. அதாவது யூத இன அழிப்பு என்பது எப்படியான கொடுமைகளாக இருந்தது, எவ்வாறான வலிகளை எல்லாம் கொடுத்தது, அது ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய அவலமாக இருந்தது என்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட, அந்த இனத்தை சேர்ந்தவரால் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அந்த சென்ட்ரலிஸ்ட் திரைப்படம். அவ்வாறான திரைப்படங்களை நாம் எடுக்க வேண்டும், அவ்வளவு தரத்தில் திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் தலைவர் விரும்பியதாகவும் இவரிடம் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. பாரதி ராஜா பல நேர்காணலில் கூறிய முக்கியமான இன்னொரு விஷயம் தான் இந்த யூத இன படுகொலை சம்பந்தமான திரைப்படங்களை, மாதிரியான திரைப்படங்களை நாமும் எடுக்க வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றும் என்ற எண்ணம் பாரதி ராஜாவிடம் வலுவாக இருந்தது. அதாவது தலைவர் சொன்னது போல ஒரு திரைப்படத்தை நாம், நமது போராட்டம், நமது இனத்தினுடைய பாருங்கள் எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் முன்னதாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது, அதுக்கு அதே போல நாமும் நமது வழி சார்ந்த விடயங்களை உலகத்தர சினிமாக்கு இணையாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் அந்த கனவு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் பாரதி ராஜாவிடம் வலுவாக இருந்தது. ஆனால் காலத்தின் கொடுமை, போரின் முடிவு, அரசியல் சூழ்நிலைகள் என பல காரணங்களால அந்த கனவை அவர் இறுதி வரை நிறைவேற்றவே இல்லை. அதுதான் வாழ்நாளில் ஒரு பெரிய மனக்குறியாக இருப்பதாக சில நேர்காணல்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக பாரதி ராஜா அவர்கள் 2009 போர் தொடர்பில் என்னவெல்லாம் பகிர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். 2009ஆம் ஆண்டு ஈழப்போர் உச்சக்கட்டத்தை எட்டிய போது தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வலுவான குரல் எழவில்லை என்பதில் பாரதி ராஜா ஆழ்ந்த வருத்தம் கொண்டிருந்தார். இது உண்மை. கிட்டத்தட்ட அவர் அன்றைய கால நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் தமிழகத்தை ஒரு வலுவாகவே சாடி இருந்தார். இந்த சாடல் தொடர்பாக தனக்கு கெட்ட பெயரும் இருந்தது என்று கூட அவர் சில நேர்காணல்ல பதிவு செய்கிறார். அதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டில் தமிழர்களே முழுமையாக குரல் வழங்கவில்லை என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். தமிழர்கள் இல்லாவிட்டாலும் மனிதாபிமானம் கொண்ட மற்றவர்களாவது குரல் கொடுத்திருக்கலாம், ஆனால் அதுவும் போதுமான அளவில் எழவில்லை என்பது அவருடைய வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டுமல்ல, 50% தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதனால வலுவான குரல்கள் எழவில்லை, மற்றவர்களும் கூட புரிந்து உணர்ந்து குரல் கொடுத்திருக்கலாம் அப்படி என்பது அவருடைய வாதமாக இருந்தது. உண்மையாக ஒரு வலுவான ஈழம் அப்படிங்கிறது மலர்ந்திருந்தால், அதாவது பாரதி ராஜாவினுடைய பார்வையில் ஒரு தமிழீழம் உருவாக்கி இருந்தால் அது ஒரு அரசியல் வெற்றி மட்டுமல்ல,
அது ஒரு தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, உலக தமிழ் தன்னம்பிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கும் அப்படி என்பதை கூட அவர் பல இடங்கள்ல பகிர்ந்திருக்கிறார். அவர் பல முறை குறிப்பிட்டது போல, புறநானூற்றில் படித்த வீரர்களை நாங்கள் வரலாற்றில் மட்டுமே பார்த்தோம், ஆனால் நமது காலத்திலேயே அத்தகைய வீர உணர்வுடன் வாழ்ந்த மனிதர்களை ஈழமண்ணில் கண்டோம். குறிப்பாக தலைவரை அவர்களையும் அவர் நடத்திய படையினுடைய வீர தளபதிகள் பற்றியும் அவர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற உணர்வை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாரதி ராஜாவினுடைய ஈழப்பற்று தமிழர்கள் மீதான அக்கறை வெறும் அரசியல் நிலைப்பாடு அல்ல, அது ஒரு இனத்தின் வலியை உணர்ந்த ஒரு கலைஞனுடைய மனசாட்சி. கலைஞர்கள் காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்வார்கள். அதே போல இவரும் பல இடங்கள்ல இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இன்று ஈழப் போராட்டத்தின் வரலாறு பேசப்படும் இடங்களில் அந்த மக்களுக்கான குரல் கொடுத்த தமிழக கலைஞர்களின் பெயர்களும் நினைவு கூறப்படுகின்றன. அந்த பட்டியலில் பாரதி ராஜாவின் பெயர் தனித்துவமான இடத்தை பெற்று விடுகிறது. கலைஞன் என்பவன் வெறும் படிப்பாளி மட்டுமல்ல, தனது மக்களின் வலியை பேசும் குரலும் கூட இந்த கலைஞன் தான் எப்படி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதனால் தான் பிரபாகருடனோட சந்திப்பை நினைவு கூறும் ஒவ்வொரு தருணத்திலும் அவரது குரலில் பெருமையும் கண்ணில் ஏக்கமும் வார்த்தைகளில் பாருங்க, கண்ணில் ஏக்கமும் வார்த்தைகளில் நிறைவேறாத ஒரு கனவும் ஒலித்திருக்கிறது. ஈழத்தின் கதையை உலக திரையில் சொல்ல வேண்டும் என்ற கனவு அவருக்குள் இருந்தது. அந்த கனவு முழுமையாக நிறைவேறவில்லை என்றாலும் அந்த ஏக்கம் அவரது பேச்சுக்களிலும் நினைவுகளிலும் இன்றும் உயிரோடுதான் வாழ்கிறது. கடந்த 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா தமிழ் சினிமாவுக்கு புதியதொரு இலக்கணத்தை எழுதினார். அதனால் தான் அவருக்கு இயக்குனர் இமயம் என்ற பெயரே கிடைத்தது என்று சொல்லலாம். அதுவரை பெரும்பாலும் ஸ்டூடியோவுக்குள்ளேயே முடங்கி கிடந்த கேமராவை கிராமத்து வயல்வெளிகளுக்குள்ளும் மண் வாசனைக்கும் கொண்டு போய் சேர்த்த இந்த 16 வயது நிலை திரைப்படத்தை உருவாக்கி இந்த கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா உள்ளிட்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் திரைப்பட வரலாற்று தனக்கென அழியாத முத்திரை பதித்திருந்தார். தமிழ் மக்களின் வாழ்வியலையும் மண்ணின் மனத்தையும் மனித உணர்வுகளையும் இயல்பாக திரையில் பிரபலித்த அவரது படைப்புகள் வெறும் திரைப்படங்களாக மட்டுமல்லாது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு ஆவணங்களாகவும் திகழ்கின்றன. திரையுலகிற்கான அவரது அளப்பெரிய பங்களிப்பை கௌரவிக்கிற வகையில இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டதுடன் பல தேசிய மற்றும் மாநில விருதுகளும் அவருக்கு கிடைத்துள்ளன. கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த பாரதி ராஜா இன்று 10ஆம் தேதி அதிகாலை காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக கருதப்படுகிறது. பாரதி ராஜா அவர்கள், அதாவது இயக்குனர் இமயம் அவர்களுக்கு தடம் 360 சார்பிலும் ஈழத்தமிழர்கள் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அவரது பிரிவால் துயருகின்ற அவரது குடும்பத்திற்கு மனமார்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.